ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் மேங்கோ ஸ்வீட் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. இது ஏற்கனவே இந்த சேனலில் நான் இந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் திரும்பவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுக்காக அவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக தேடி பார்க்க கஷ்டம்னால திரும்பவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நாங்கள் மேங்கோ ஸ்வீட் கறி செய்வோம். ஒரு 4-5 மேங்கோ எடுத்துக்கிறேன். அதை நல்லா பீல் பண்ணி சீடோடைய கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மேங்கோ கறி செய்கிறதுக்கு ஸ்ரீலங்காவில் நாங்கள் தும்பு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது தான் மிச்சமே டேஸ்ட் ஆகிக்கும். வாங்க நாங்கள் செய்வோம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து அதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள எங்களோட மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த மேங்கோ கறி செய்கிறதுக்கு மண் கடாய் தான் மிச்சமே நல்லம். ஏன்னு சொன்னால் புளிப்பு சாமானங்கள் எவர் சில்வர் அது மாதிரி அலுமினியமில் போட்டோன்னே அது ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் மண் கடாய் எடுத்துக்கொள்கிறது தான் நல்லம். இப்போ இந்த மேங்கோ பீசஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ இதை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ளிருந்தாலும் ஓகே தான். திரும்ப அதே மண்கடாயை நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டை 2-3 துண்டும் அதே மாதிரி ஏலங்காய் 1 ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கட்டாயமாக இதை ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் அரோமா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே நான் இந்த கடாய்க்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விட்ட பிறகு இதுக்கு நான் 100 கிராம்ஸ் ஜக்ரி எடுத்துக்கிறேன். அந்த ஜக்ரியை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 150 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் எடுக்கிற மேங்கோ இருக்குதே அது கொஞ்சம் கூடுதலாக புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகர் ஜக்ரி எல்லாம் கூடுதலாகவே ஆட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் நான் இதுக்கு ஒரு லிமிட் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு மைல்டு ஸ்வீட்னஸ் பிடிக்கும், சில நேரத்துக்கு ஹை ஸ்வீட்னஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் இல்லாட்டி ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் போட்டால் தான் அந்த இனிப்பு கூட தூக்கலாக காட்டும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். மண் கடாயினால் நாங்கள் வச்சுட்டு அங்கிட்டுக்கு போய் திறப்படா அப்படியே இந்த எல்லாமே அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் கிட்டவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு வாட்டர் எல்லாம் மெட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சுகர் ஜக்ரி எல்லாம் மெட் பண்ணிக்கிறோம். ஸோ அதால் அப்படியே வாட்டர் எட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் இது கிட்டவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். அதுதான் இதில் மெயின் விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சுகர் ஜக்ரி சிரப்பில் இந்த மேங்கோ நல்லாவே குக் ஆகணும். அப்போ தான் மேங்கோ பீசஸ்லேயும் அந்த இனிப்பு நல்லாவே ஊறி நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் எடுக்கிற மேங்கோ புளிப்பே இல்லைன்னு உங்களுக்கு ஷுவர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி அதில் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கேரப்பால் நல்ல மேங்கோ பீசஸை குத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் அப்படியே நீங்கள் தாளித்து இந்த சுகர் ஜக்ரி எல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னாவே ஓகே. நான் எடுத்த மேங்கோ கொஞ்சம் புளிப்பு கூட, அதனால தான் நான் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி இது நல்ல சுகர் சிரப்பெல்லாம் நல்லாவே இதில் வற்றி வரக்குள்ள இதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏண்ட மேங்கோ ஸ்வீட் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஐடியல் சைட் டிஷ் எதுக்கு தெரியுமா? கீ ரைஸ் மெனுக்கு. கீ ரைஸ் மெனுவோட இந்த மேங்கோ கறியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கும் ஐடியல் சைட் டிஷ். நீங்களும் இந்த மேங்கோ கறியை உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேங்கோ கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.